மிக கெட்ட காரியம் எது என்று சொன்னால் அது புதிதாக வரக்கூடிய காரியங்கள் தான் கெட்ட காரியங்கள் என்று சொன்னார்கள். அதெல்லாம் வழி தவறுவதின் பக்கம் கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூதனமான பழக்கங்கள், நூதனமான பண்பாடுகள், நூதனமான வாழ்க்கை நடைமுறைகளை கொண்டு வருவதனால் அவர்கள் கடைசியாக அழிவின் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று எந்த அளவிற்கு சமூகம் பிற மத கலாச்சாரங்களிலே மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே ஆடையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆடையை அணிவதிலே மேற்கத்திய கலாச்சாரங்கள், கிறிஸ்துவர்களுடைய கலாச்சாரங்கள் இன்றைய சமூகத்திலே ஊடுருவி போவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கையில்லாத சட்டைகளை அணிந்து கொண்டு இன்றைய இளைஞர்கள் திரிவதை பார்க்கிறோம், இளவல்கள் திரிவதை பார்க்கிறோம், சிறிய பெண் பிள்ளைகள் திரிவதை பார்க்கிறோம். ஏன் முதிய பெண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். தங்கள் அழகுகளை வெளியே காட்டுவதற்காக வேண்டி கைகளே இல்லாமல் சட்டைகளை போட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆடை அணிவதிலே மேற்கத்திய கலாச்சாரங்கள் இன்றைய சமூகத்தில் ஊடுருவி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவர்களின் கலாச்சாரம் அது. தலைமுடியை வெட்டுவதில் கூட கலாச்சாரங்கள் இன்றைய சமூகத்திலே சீரழிந்து போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய கலாச்சாரங்கள் தான் இன்றைய சமூகத்திலே முஸ்லிம்கள் இளைஞர்களிடத்திலே முடிவெட்டுவதின் கலாச்சாரங்கள் மாறி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே ஏறி சொல்ல போனால் திருமண வைபவங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். திருமண வைபவங்களை எடுத்துக்கொண்டால் இன்றைய கலாச்சாரங்கள் எப்படி மாறி போனதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமணம் ஒரு காலத்திலே திருமணம் இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் அவ்வளவு பாபந்தியாக நடந்து கொண்டிருந்தது. அந்த இஸ்லாமிய திருமணத்தை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நடந்து கொண்டிருந்தது. திருமணங்கள் பள்ளியில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இன்று மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் திருமணத்தை கோவிலில் நடத்துகிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் திருமணங்களை மண்டபத்திலே நடத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எளிமையான திருமணம் அது இறைவனுக்கு பொருத்தத்தை தேடி தரும் என்று சொன்னார்கள். எளிமையான திருமணம் அதிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.